Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். Chapter 1 Sets, Relations and Functionsல எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். If n of a equal to 10 and n of a intersection b equal to 3, find n of a intersection b dash intersection a. இப்போ n of a intersection b dash intersection a என்ன அப்படிங்கிறத நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு given என்ன, n of a equal to 10 கொடுத்துருக்காங்க and n of a intersection b equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன, n of a intersection b dash intersection a. இப்போ இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இல்லை. இதில் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ இப்போ n a intersection b the whole dash அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு டி மார்கன்ஸ் லா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ a intersection b the whole dash which is equal to a dash union b dash அப்படிங்கிறத டி மார்கன்ஸ் லா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் த டி மார்கன்ஸ் லாலேருந்து a intersection b dash நம்ம a dash union b dash அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ a dash union b dash intersection a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா n of a dash intersection a union b dash intersection a அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. இப்போது நம்மளுக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈச் அதர். ஏன்னா ஏ டேஷோட ஏ வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இதில் இருக்கிற எலமெண்ட் எதுலேயுமே இதில் இருக்காது இல்லையா. அப்போ ஸோ காமன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்போது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பைன்னு கிடைக்கும் இல்லையா, அதாவது எம்டி செட்டு. ஸோ என் ஆஃப் பை யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ எம்டி செட் கூட எதை வந்து நம்ம யூனியன் பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ என் ஆஃப் b dash intersection a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சோம். இப்போ b dash intersection a அப்படிங்கிறதுக்கு நம்ம பாருங்கள் ஒரு ரெண்டு செட் எடுப்போம். இது வந்து a, இதை வந்து b அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போது a and b அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த செட் மட்டும் நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா n of a minus n of a intersection b அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இந்த செட் நமக்கு என்ன கிடைக்கும், a intersection b dash அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது a, இது வந்து b அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக a மைனஸ் b இல்லையா. இது ஃபுல்லாக நமக்கு என்ன கிடைக்கும், a மைனஸ் b அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இந்த b dash intersection a அப்படிங்கிறது இது ஃபுல்லாக நமக்கு என்ன கிடைக்குது, a மைனஸ் b அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம இது எதைக்கு விக்கெட் பண்ணலாம், n of a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இப்போ இந்த n of a மைனஸ் b நம்ம இங்கே என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், n of a மைனஸ் n of a intersection b அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம n of a மைனஸ் n of a intersection b அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியும்.
இப்போ நமக்கு என் ஆஃப் ஏக்கான வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 10ன்னு, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான வேல்யூ நமக்கு தெரியும் 3ன்னு. ஸோ இதை கொண்டுட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 7. ஸோ நம்மளுக்கு therefore n of a intersection b dash intersection a is equal to எவ்வளோ நமக்கு 7. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.